ஸோ ஃபைனலி நம்மளோட மோட்டோ G34 இந்த மொபைல் தான் இருக்குது. இதை மோட்டோ இப்போது லாஸ்ட்டாக அவங்களோட 5Gயோட லோயஸ்ட் செக்மெண்ட்டாக இதை லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ வாங்க இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் rapidtech. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சுற்றி பாக்ஸோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பில் மோட்டோ G34 5G லோகோ மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். டாப்பில் மொபைல் இருக்கு. இந்த மாடலோட கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓசியன் க்ரீன். பேக்கில் லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. டியூல் கேமரா ப்ளஸ் இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, யூசர் மேனுவல், அப்புறம் சார்ஜர் கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே USB A to C டேட்டா கேபிள் இருக்குது. சார்ஜோட வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது நல்ல விஷயந்தான். அதை இன்னும் மோட்டோ பண்ணுறாங்க. ஸோ மொபைலில் பூட் பண்ணியாச்சு. இதோட எக்ஸ்டர்னல் டீட்டெயில்னு பார்த்தோம்னா பேக் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கில் ஒரு லெதர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. பேக்கில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்பில் டல்பி அட்மாஸ் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மைக்கும் இருக்குது. ஸோ லெஃப்டில் சிம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஹெட்ஃபோனோட 3.5 mm ஜாக்கும் இருக்குது. அப்புறம் USB டைப் C போட்டிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் போட்டிருக்கு. ஒரு மைக் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ராக்கர்ஸ் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்டர்னல் டீட்டெயில். நம்மள்ட்ட இருக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 8GB 128 வேரியன்ட். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.5 inch IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான். ஆனால் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz இருக்குது. இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 nits பிரைட்னஸ் இருக்குது. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு இதோட டிசைனில் இதோட வெயிட் 180 கிராம் இருக்குது. மொபைலுக்கு ஐபி ரேட்டிங் இருக்குது. இதோட ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP52. ஸோ இதனால் நம்ம மொபைலில் தண்ணியில் வச்சு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. மழை பெய்யத்தில் நம்ம மொபைலை வச்சுக்கலாம். அது பெருசாக தண்ணி உள்ளே அஃபெக்ட் பண்ணாது. வாட்டர் ரிப்பலண்ட் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் வேரியண்ட் இருக்குது. ஐஸ் ப்ளூ, அப்புறம் சார்கோல் பிளாக், அப்புறம் ஓசியன் கிரீன். ஓசியன் கிரீனில் தான் வேகன் லெதர் அப்படின்னு ஒரு டிசைன் கொடுத்துங்க. ஸோ அந்த வேரியன்ட் தான் நம்மள்ட்ட இருக்குது. அந்த லெதர் வேரியன்ட் தான். ஸோ இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் டியூல் கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சென்சார். இதோட அப்பேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8. அதுக்கப்புறம் இருக்குது 2 மெகாபிக்சலுக்கான மைக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் வந்து 2.4 இருக்குது. வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லை. இதில் கேமரா ஆப்பில் ஆட்டோ இன்கன்ஸ் நேச்சுரல் அப்படின்னு 2 வியூ ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே எடுத்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இது 2.4 அப்பேச்சரில் ஒர்க் ஆகுது. இதோட கேமரா சாம்பிள்ஸை நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கனால இதோட ஆடியோ வைட் டைனாமிக் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு மோட்டோ மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் அப்புறம் டல்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு 360 ஹெட்ஃபோனில் கேட்குறீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ஒரு ஆடியோ கிளிப் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க SoC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசஸரை நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். ஃப்ரண்டில் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருங்க. அதை சார்ஜ் பண்ணக்கு 20 வாட்டுக்கான சார்ஜரை அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் டிஸ்பிளே மட்டும் ஃபுல் ஹெச்டி கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணா கேளுங்க. பீஸ் பில்டு பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.